2026 ஐபிஎல் லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 48 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை டி20 பேட்ஸ்மேன்கள் தரவரிசையில் நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய ஹைதராபாத் அணியினுடைய இளம் தொடக்க வீரராக இருக்கக்கூடிய அபிஷேக் சர்மாவினுடைய அதிரடி சதமே இதை சிறப்பான வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கு. அவர் சதம் அடித்த பொழுது காவ்யா மாறன் அதை கொண்டாடிய விதம் ரசிகர்கள் மத்தியில் பகிரப்பட்டு வருகிறது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா ஜோடி முதல் விக்கெட்டுகளுக்கு 97 ரன்களை சேர்த்து வலுவான அடித்தளம் அமைத்து கொடுத்தது. ஹெட் 37 ரன்களில் ஆட்டம் இழக்க மறுபுறம் அதிரடியில் மிரட்டிய அபிஷேக் சர்மா டெல்லியில் கேபிட்டல்ஸ் பந்து வீச்சாளர்களுடைய பந்துகளை எல்லாம் நாலாபுறமும் வந்து சிதறடித்தார். நிதிஷ் ராணா, லுங்கி என்குடின், லுதீப் யாதவ் அப்படின்னு எல்லாருடைய பந்துகளையும் கூட அவர் விட்டு வைக்கலங்க. வெறும் 25 பந்துகளில் அரை சதம் அடித்த அவர் 47 பந்துகளில் தன்னுடைய இரண்டாவது அரை சதத்தையும் பதிவு செய்தார். மொத்தம் 68 பந்துகளை சந்தித்த அவர் 10 சிக்சர்கள் உள்ளிட்ட 135 ரன்களை குவித்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். அடுத்து வந்த கேப்டன் இஷான் கிஷன் 25 ரன்கள் எடுத்து நல்ல ஒத்துழைப்பு தந்தார். ஆட்டத்தினுடைய இறுதி கட்டத்தில் களமிறங்கிய கியாசின் வெறும் 13 பந்துகளில் 37 ரன்களை விளாச ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 242 ரன்கள் என்ற இமாலய இலக்கை எட்டியது. அபிஷேக் சர்மா சதம் அடித்த தருணத்தில் மைதானத்தில் ஆட்டத்தை நேரில் கண்டுகளிக்க வந்த அவருடைய தந்தை ராஜ்குமார் சர்மா பெருமையோடு எழுந்து நின்று கைத்தட்டினார். ஹைதராபாத் அணியுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய காவ்யா மாறன் ஒரு குழந்தை போல துள்ளி குதித்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அந்த காணொளி தாங்க தற்போது பகிரப்பட்டு வருகிறது. 243 ரன்கள் என்ற கடினமான இலக்கை துரத்திய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 48 ரன்கள் வித்தியாசத்தில் படு தோல்வியை சந்தித்தது. இந்த தோல்வி குறித்து டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டன் அல்சர் படேல் கடும் அதிருப்தியை தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், அபிஷேக் சர்மாவை ரன் அவுட் செய்ய கிடைத்த ஒரு சுலபமான வாய்ப்பை KL ராகுல் நழுவ விட்டுவிட்டார். அதேபோல அவர் கொடுத்த ஒரு எளிமையான கேட்ச் வாய்ப்பையும் பது நிஷங்கா கோட்டை விட்டார். இந்த 2 வாய்ப்புகளையும் நாங்கள் சரியாக பிடித்திருந்தால் அவர் இவ்வளவு பெரிய ஸ்கோரை அடித்திருக்கவே மாட்டார். ஃபீல்டிங் சொதப்பல்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய வலை கொடுத்து உள்ளோம். இருப்பினும் இதை ஒரு மோசமான நாளாக கருதி மறந்துவிட வேண்டியதுதான் அப்படின்னு வேதனையை தெரிவித்திருக்காரு. ஆட்ட நாயகனாக விருது வென்ற அபிஷேக் சர்மா கூறுகையில், 2024 ஐபிஎல் சீசனில் ஹைதராபாத் அணியில் உருவாக்கப்பட்ட சூழ்நிலையில்தான் எனது ஆட்டத்தை முழுமையாக மாற்றியது. பயிற்சியாளர் டேனியல் வெட்ரோரி மற்றும் அப்போதைய கேப்டனாக இருந்த பேட் கமின்சன்ஸ் ஆகியோர் இளம் வீரர்களுக்கு அளித்த முழு சுதந்திரமே என்னுடைய இந்த அதிரடிக்கு காரணம் என தெரிவித்தார்.